ஸோ இப்போ இதை இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட் கட். இப்படி வைக்காம இந்த கட்டோரியை இப்படி கொஞ்சம் ஆங்கிள் இங்கே தெரியுதா இந்த டிப்பு. ஸோ இந்த கப்பை தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து தனியாக இங்கே கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பயஸில் கொடுத்து கட் பண்ண போகிறோம். பயஸ்னா என்னது, கிராஸ் பீஸில். இப்போ நான் பிங்க் கலரில் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பர் ஃபிட்டிங்ல இருக்க கட்டோரி பிளவுஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பிகினர்ஸ் கூட பண்ற மாதிரி ரொம்ப நிறைய கால்குலேஷன் இல்லாம கொஞ்சம் கால்குலேஷன் இருக்க ஒரு கட்டோரி பிளவுஸ் தான் இது. நார்மலா கட்டோரி பிளவுஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கிராஸ் கட் பிளவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபிட்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பிரேசியர் போடாதவங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லைனிங்கை வச்சு எப்படி ஒரு சூப்பர் கட்டோரி பிளவுஸ் ரெடி பண்ண போது தான் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு ஒரு குட்டி பஃப் ஸ்லீவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னோட ஆன்லைன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து கம்மிங் ஜான்வரி 2026 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஃபேஷன் டிசைனிங் வீட்டில இருந்தே படிக்கணும், இந்த ஃபீல்ட்ல வந்து வீட்டில இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். கிளாஸ் நீங்க கத்துட்ட பிறகு நீங்க புதுசா எதுவும் கத்துக்கவே தேவையே இல்லை. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்க போகுது. அண்ட் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஆன்லைன்ல பாக்குற எல்லா டிசைன், அதாவது கூகுள்லயோ சரி, பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், செலிபிரிட்டிஸ் போடுற அவுட்ஃபிட், இதுல எந்த அவுட்ஃபிட் பார்த்தாலுமே அதை எப்படி ரெடி பண்ணணும், எப்படி அந்த டிசைன் பண்ணிருக்காங்க முதற்கொண்டு உங்களை கம்ப்ளீட்டா நான் உங்களை அதுல ட்ரெயின் பண்ணிடுவேன். மேம் ஒரு டவுட், இப்போ நம்ம அப்கமிங் ஃபேஷன் டிசைனிங் நம்ம சேனல்ல ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, புது பேட்ச், அதுக்காக ஏதாவது நியூவா ஆட் பண்ணிருக்குமா மேம்? நிறைய விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். முக்கியமா சொல்ல போனா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டார்ட் ஆகி வெட்டிங் அவுட்ஃபிட்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே இதுல கவர் ஆகுது. யூனிஃபார்ம்னா பர்టిక్యులரா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மா எப்படி மேம் அது? நான் சொல்லி கொடுக்கிற யூனிஃபார்மை தாண்டி உங்க குழந்தைங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி அவங்க யூனிஃபார்ம்ஸை எப்படி ரெடி பண்ணணும்ன்ற அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஓகே மேம், இதுல ஜாயின் பண்ணனும்னா என்ன பண்ணணும் மேம்? வெரி சிம்பிள். கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு சிலபஸ் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சுபிக்ஷமா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ இப்போ இந்த பிளவுஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம கட்டோரி பிளவுஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ரெண்டு கலர் யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து இந்த பியூட்டிஃபுல் ஒரு பிளாக் கலர் அண்ட் இந்த ஆலிவ் கிரீன். இந்த ரெண்டு கலரை கம்பைன் பண்ணி ஒரு கட்டோரி பிளவுஸ் ரெடி பண்ணலாமா? அண்ட் ஆல்சோ இதுக்கு நான் வந்து ஒரு பிளாக் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ல இருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை ஒரு ஹாஃபா இப்படி ஜஸ்ட் லைக் தட் நான் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த லைனிங்ல ஸோ எந்த துணி எடுத்தாலுமே சரி ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் இருக்க சுருக்கங்கள் வந்து இல்லாமல் இருந்தால் தான் மார்க்கிங் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோட வீடியோவில் பாடியிலேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி அது கால்குலேட் பண்ணணும் எல்லா வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், நீங்க அதை போய் பாருங்க. இன்னைக்கு வந்து வெறும் கட்டிங் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லென்த் ஆஃப் த பிளவுஸ் எடுக்க போறோம். லென்த் ஆஃப் த பிளவுஸ் வந்து நான் 14.5 எனக்கு தேவையான லென்த். அதுல இருந்து ஒரு 1 inch கொடுத்து நான் வந்து 15.5ல லென்த் ஆஃப் த பிளவுஸ் எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 அப்பர் பாடி செஸ்ட் இருக்கவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். 36 செஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்க இதை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஷோல்டர் வந்து ஒரு 5.5 வைக்கிறேன். இந்த 5.5 ஷோல்டர் எதுக்காகனா நெக் வந்து கொஞ்சம் நான் ஒரு 10 இன்ச்சுக்கு டீப் பண்ண போறேன், அதனால 5.5 நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்கோட வித் வந்து பாத்தீங்கன்னா 2 inches எடுத்துக்கலாம். நெக் ஆர்ம் டெப்த் 6 inches. அதாவது நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுத்தோமோ அதுல இருந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம 6 inches இங்க கொடுக்குறோம். ஸோ சேம் 5.5 இங்க மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம வரைஞ்சுக்கலாம். ஸோ இங்க நம்ம அப்பர் பாடி மார்க் பண்ண போறோம். இந்த செஸ்ட் மார்க் பண்றது உங்களோட செஸ்ட் வந்து 36, உங்க செஸ்ட் வந்து 36னா டிவைடட் பை 4 டைரக்டா பண்றேன். எனக்கு 9 inches வந்தது. அப்போ இந்த லைன்ல நான் 9 inches வைக்கிறேன். அப்போ இந்த பிளவுஸ்க்கு லூஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுல வந்து லூஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இப்படியே இருந்தாலே கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதை நம்ம இப்படி கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஒரு அரை இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு உங்க ஆர்ம் ரவுண்ட்ல பாதி, ஆர்ம் ரவுண்ட் வந்து 16, அதுல பாதி இங்க 8 inches இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டா இங்க 8 வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்க வேஸ்ட் மார்க் பண்ண போறேன். என்னோட வேஸ்ட் வந்து 28 டிவைடட் பை 4 டைரக்டா பண்ண 7 inch வருது. இங்க இருந்து இது வரைக்கும் நான் 7 inch இங்க மார்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் 1 inch டாட்காக நான் விடுறேன்.
ஸோ வேஸ்ட் வந்து 28 டிவைடட் பை 4 பண்ணால் 7 inches மார்க் பண்ணிக்கிறேன். 1 inch வந்து டாட் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணி இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 inchம், இங்கேருந்து தையலுக்கு ஒரு 1.5 inchம் மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பேக்கோட நெக் டெப்த் வந்து நான் மேலேருந்து ஒரு 10 inches எடுக்க போகிறேன். ஸோ அந்த 10 inches மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே வந்து நான் நெக் வித் வந்து 2 inch எடுத்திருந்தேன். கீழே வந்து கொஞ்சம் வைடன் பண்ணால் அழகாக இருக்கும். அதனால் நான் கீழே வந்து ஒரு 2.5 inch எடுத்து இந்த பாயிண்ட்டையும் இப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக என்னோட பிளவுஸோட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரோப் இல்லாமே பிளவுஸ் வந்து ரொம்ப அழகாக நிற்கிற அளவுக்கு பாடியில் ஃபிட்டிங்காக இருக்கும். சைடில் ஜஸ்ட் ஒரு 1/2 inch வரைக்கும். ஸோ அதை எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கோட டாட்டை மார்க் பண்ணிடுங்க. அந்த டாட் போய் எங்கே முடியுதோ அதை நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ டாட்டோட ஹைட் ஒரு இங்கேருந்து ஒரு 3.5 எடுத்துக்கலாம். ஸோ டாட்டோட இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1/2 inch, இந்த பக்கம் ஒரு 1/2 inch கொடுத்து இந்த டாட்டையும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இந்த பேக் பார்ட்டை நான் இங்கேருந்து எடுத்து என் ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ட்ரேஸ் பண்ணுறேன். இந்த ஃபேப்ரிக்கை இதை அப்படியே லைட்டாக இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேக்கை கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல்குள்ளே இப்படி செட் ஆகுற மாதிரி இங்கே வைக்கிறோம். நார்மலாக கட்டோரி ப்ளவுஸ் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு தான் நார்மலாக பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி பேப்பர் கட்டிங் இல்லாமல் எப்படி பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. அண்ட் ஷோல்டரையும் மார்க் பண்ணிடுங்க. ஆர்ம் டெப்த் அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சைடையும் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இங்கே இப்போது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன். அண்ட் இந்த அப்பர் பாடி லைன், இந்த செஸ்ட் லைனை இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/4 inch மாதிரி உள்ளே வர மாதிரி வச்சாதான் நம்மளால் இந்த ஃப்ரண்ட்டோட கர்வை கொஞ்சம் நல்லா வளைச்சி கொடுக்க முடியும். இதை முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா கர்வ் பண்ணி இதை வளைச்சி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோட ஷோல்டர் டு ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஷோல்டர் டு ஏபெக்ஸ் என்ன ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு தெரியலனா வீடியோ இருக்குது, வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்றது புரிய வரும். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத வீடியோஸ் எல்லாம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னோட ஷோல்டர் டு ஏபெக்ஸ் வந்து நான் வந்து 9.5 எடுத்திருந்தேன். 1/2 inch வந்து தையலுக்கு ஆட் பண்ணி நான் 10 இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோட ஷோல்டர் டு ஏபெக்ஸ். இப்போ ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 8 inches வந்தது. அதை நான் பாதி பண்ணேன்னா 4 inches. அதையும் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஃபுல்லஸ் பஸ்ட் மேலேருந்து எனக்கு வந்து 12.5 inch முடிஞ்சிருந்து ப்ளஸ் 1/2 inch ஆட் பண்ணி நான் 13 inches இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இதையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்பர் பாடி லைனை ஜஸ்ட் லைக் தட் நம்ம இங்கே கீழே வரைக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு. 9 inches நமக்கு வந்திருக்கு. ஆனால் நம்மளோட வேஸ்ட் வந்து 7 inches தான் எடுத்திருக்கோம். பேலன்ஸ் வந்து அந்த 2 inch வந்து நமக்கு இங்கே டாட்டா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்குங்க. ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது டாட் ரொம்ப ஈஸிங்க. நார்மலாக என்ன கேட்பாங்கன்னா நான் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு டாட் எவ்வளோ பிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். டாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது உங்கள் அப்பர் பாடியிலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சி இந்த இடத்த மெஷர் பண்ணுங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த இடத்த மெஷர் பண்ணுங்க. ஸோ இது எனக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா எனக்கு வந்து 9 inches வந்திருக்கு. அதாவது நம்ம செஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அதே 9 inch தான் வந்திருக்கு. நம்ம இந்த பேக் பார்ட் ஆஃப் தி பிளவுஸில் 28 என்னோட வேஸ்ட்டுன்னு சொன்னேன். 28 4ஆல் டிவைட் பண்ண எனக்கு எவ்வளோ வந்ததுன்னா எனக்கு வந்து 7 inches எனக்கு வேஸ்ட்டுக்கு தேவை. ஆனால் இந்த அகலம் வந்து 9 inches வரைக்கும் இருக்குது. அதனால அந்த எக்ஸசிவாக இருக்க அந்த 2 inch இங்கே டாட்டா கன்வெர்ட் ஆகுது. அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 inch இந்த பக்கமும் 1 inch இந்த பக்கமும் கொடுத்துட்டேன்னா இந்த 2 inch வந்து டாட்டா மைனஸ் ஆகிடும்.
இப்போ பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் பண்ணா 3 இன்ச் வருதா, இங்க இருந்து இது வரைக்கும் பார்த்தா 7 இன்ச் கரெக்டா நமக்கு வந்துரும். ஸோ இப்போ இந்த டாட்டை கனெக்ட் பண்ணிடலாம். இங்க இருந்து இப்படி அண்ட் இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் இப்படி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 1 இன்ச் ரைஸ் பண்ணுங்க அண்ட் இந்த பக்கத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச் நம்ம ரைஸ் பண்றோம். இது வந்து பேசிக்கா காமன் தாங்க, எல்லாருக்குமே வந்து இந்த 1.5 1 2.5 வந்து கரெக்டா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்டோடவே இந்த டாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை பஸ்ட் கொஞ்சம் பெருசா இருந்தா இந்த பாயிண்டை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இதை நம்ம இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல இருந்து 1.5 இன்ச் வந்து தையலை கொடுத்து இதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது நம்ம கப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க இருந்து வந்து நெக் டெப்த் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கோட டீப் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 7 இன்ச் நெக் டீப்பா மார்க் பண்ணிடலாம். அண்ட் இங்க வந்து நெக்கோட வித்து ஒரு 2.5 இன்ச் எடுத்து நான் இதை இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டிலுமே வந்து ஈஸ் கொடுக்கல, அதாவது லூஸ் எதுவும் கொடுக்கல. பிகாஸ் வந்து இது கட்டோரி பிளவுஸ்னால அதாவது கொஞ்சம் கப்பு வந்து கிராஸாக போட போகிறோம், அதனால நமக்கு அதில் ஈஸ் கிடைச்சிரும். அதனால நான் வந்து ஈஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ இந்த நார்மலாக இருக்க இந்த பேட்டர்னை கட்டோரியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த நெக்லைன் இந்த நெக்கோட டெப்த் முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் முடிகிற இந்த பகுதியில இருந்து இந்த டாட் முடிகிற இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு ஷேப்பா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் இங்க நார்மலா போடுற மாதிரி அதே நெக்கோட கர்வ் நம்ம வரைஞ்சிடறோம். ஸோ இப்போ நம்ம இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கட்டோரி. அதாவது இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம பயஸ்ல கொடுத்து கட் பண்ண போறோம். பயஸ்னா என்னது, கிராஸ் பீஸ்ல. இப்போ நான் பிங்க் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஷேப்பை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ஒருவேளை இது உங்க அம்மாவுக்கு பண்ண போறீங்க, அவங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்கன்னா இந்த ஸோ நீங்கள் யாருக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது 1 இன்ச் எடுத்துக்கலாம். இதை 2.5 எடுக்கும்போது உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் கரெக்டாக தான் வரும். இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு ஃபேப்ரிக்ல நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த பீஸ் அப்படியே நான் ஓப்பன் பண்ணி இப்படி லே பண்ணிடுறேன். லே பண்ணிட்டு இங்க இருக்க ஒரு பீஸை கட்டோரி பிளவுஸ்னாலே கிராஸ் தான், இதை நான் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போடல, இப்படி கிராஸா வச்சு இதை நான் இப்படி வைக்கிறேன். கிராஸா இப்படி வச்சுட்டு இப்போ இங்க இருக்க ஷேப்பை நான் அப்படியே தட்டிடுறேன். இது மேல தட்டும் போது இங்க இருந்த பேட்டர்ன் இந்த கிராஸ் ஃபேப்ரிக்ல வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிராஸா அந்த பிளேஸ்ல வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். இந்த எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, அது தனியா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து அவுட்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லோ கலர் போர்ஷனை தனியா மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம இங்க ட்ரேஸ் பண்ணல, இதை தனியா மார்க் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அங்க ட்ரேஸ் பண்ணி எடுத்த அந்த கட்டோரி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் பார்ட், அதை நான் திரும்பி இந்த இடத்துல நான் போடுறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர்ல வச்சு கட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. பட் ஆனா பேட்டர்ன் பேப்பர்லாம் போட வேணாம், டைரக்டா ஃபேப்ரிக்ல எப்படி போடுறதா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. இந்த டாட் பாயிண்ட்ஸையும் இங்க மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ இதுல இருந்து வெளிப்பக்கமா ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு இதை நம்ம விடணும். அப்பதான் நம்ம பாடி கூட இதை ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கப்பு பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே இந்த டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, இங்க நீங்க எந்த சீம் அலவன்ஸும் கொடுக்க வேண்டாம். நம்ம சைட்ல மட்டும் தையலுக்கான அலவன்ஸை கொடுத்தாலே போதும். இப்போ நமக்கு 2 பீஸ்ல இந்த கப் வந்து நீட்டா ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஸோ இந்த நம்ம பீஸை எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த கப்பை தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து தனியாக இங்கே கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த பாடியில் வருதுல இந்த எல்லோ கலர் பார்ட், இதை தான் இப்போ நம்ம இங்கே கட் பண்ண போகிறோம். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கட்டோரியில் வந்து இந்த ஒரே ஒரு சிங்கிள் டாட் மட்டும்தாங்க நமக்கு வரும். ஸோ இந்த பிங்க் லைனில் கட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து கொடுத்தா அந்த எல்லோ லைன் 1/2 இன்ச் தையல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பேட்டர்ன் இல்லாமல் டைரெக்டாக ஃபேப்ரிக்லேயே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா டஸ்ட் வர சாக் இருந்தால் தான் நம்மளால இந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பேக்கோட மெயின் ஃபேப்ரிக் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஜஸ்ட் லைக் தட் லைனிங்கை மேலே வச்சு சுற்றி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் போல் கொடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. லைனிங்கில் மட்டும் நெக்லைன் கட் பண்ணால் போதும், மெயினில் நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேலன்ஸ் இருந்த அந்த ஃபேப்ரிக் அப்படியே நான் மடிச்சு போட்டிருக்கேன். மடிச்சு போட்டுட்டு இந்த ஆர்ம் ஹோல் பார்ட் இருக்கு இல்லையா, இதை இதுக்கு மேலே வச்சு எக்ஸாக்டா இந்த எந்த மாதிரி அளவில் இருக்கோ அதே அளவில் இப்போ நம்ம கட் பண்ணோம். ஸோ இதை வேணா ஒரு 2 பின் போட்டுருங்க, பிகாஸ் இது மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதே ஷேப்பில் எந்த அலவன்ஸும் கொடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு வாட்டி இதை சுற்றி நான் ஒரு லைன் வரைஞ்சிடறேன். பிகாஸ் கட் பண்ணும்போது சம்டைம் அது மூவ் ஆகலாம், அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அப்படியே இதுக்கு மேலேயே நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 2 பீஸ் நமக்கு கிடச்சிரும். ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் நமக்கு இங்கே ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ஆர்ம் ஹோலை இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். யா, நம்ம கட்டோரி பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாடிஸ்க்கு. அண்ட் இந்த கப்போட பகுதிக்கு வந்து நான் வேறு ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல் ஆலிவ் க்ரீன் மைன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கிராஸில் தான் போடணும். ஸோ இப்போ கிராஸில் எப்படி போடுறது நான் காட்டுறேன். ஸோ ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறேன், அதை ஒரு பாதியாக நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட் கட். இப்படி வைக்காம இந்த கட்டோரியை இப்படி கொஞ்சம் ஆங்கிள், இங்கே தெரியுதா இந்த டிப்பு, இந்த டிப்பில் தெரியுதுங்களா, இந்த டிப் படி போச்சுன்னா அது உங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸாக மாறும். ஸோ இப்போ நம்ம இந்த கட்டோரி பார்ட்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, இதை கொஞ்சமாக ஆங்கிள் பண்ணி இப்படி கிராஸாக வைக்கிறோம். வச்சுட்டு இதையும் அதே மாதிரி கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க அளவு படி அந்த லைனிங் படியே இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ இது நெக்லைன் பார்ட், இந்த நெக்லைனும் கட் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக இந்த கட்டோரி ப்ளவுஸில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த ஷேப்பை வந்து மாற்றி தைச்சிருவாங்க. இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை மாற்றி தைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, டாட்டு தெரியறதுக்காக இந்த டாட்டை ஒரு நாட்ச் அடிச்சுக்கிறேன். ஸோ அப்போது இது வந்து டவுன் பார்ட்டு அண்ட் இங்கே டாட் வருது நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு பீஸ் வந்து நமக்கு இதுவும் அண்ட் ஒரு பீஸ் வந்து நமக்கு இந்த கலரும் வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட்டோரி பார்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு பட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம்.